அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய பேரருளாளனின் பேரருள் கடுமையான இந்த வெப்பத்தை அலங்கரிக்கட்டுமாகுக. வெப்ப சலனத்திலிருந்து அல்லாஹ் நம்மை தன்னுடைய பேரருளை கொண்டு அருள் மலையை கொண்டு குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. இந்த உலகத்தினுடைய இந்த வெப்பத்தையே தாங்க இயலாத இந்த மக்களை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பானாக. பேரன்பிற்குரிய அருளாளன் நமது பிச்சிடங்களை கண்குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி வைப்பானாக. விடுமுறை காலங்களை வீணாக்குவதை விட்டும் பாதுகாத்து பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மனதிற்கு சுபிட்சமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. பேரன்பிற்குரிய பேரருளாளன் உலகளாவிய அளவிலே குறிப்பாக பலஸ்தீன், காசா, காஷ்மீர், ரோஹிங்கியா போன்ற பகுதிகளில் இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து விரைவிலேயே அல்லாஹ் நிவாரணத்தை தந்தருள்வானாக. மாபெரும் வெற்றியை அல்லாஹ் தருவானாக. அவர்களுடைய பொருளாதாரத்திற்கும் உடல் உறுப்புகளின் சிதைவிற்கும் உயிருக்கும் பகரமானதை அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனைகளோடு பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஃமின்களே, கோடை காலம் கடுமையான வெப்பத்தை கட்டி கொண்டிருக்கிறது. வெப்பத்தை தாங்க இயலவில்லை. வெப்ப சலனம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. வெப்ப காற்று வீசுகிறது. வெப்பத்தினுடைய சூழ்நிலை இந்த வருடம் மிகவும் கடுமையாக இருக்கிறது என்று அதிகமான மக்கள் சொல்ல கேள்விப்படுகிறோம். தமிழகத்திலே பல பகுதிகள் குறிப்பாக ஈரோடு போன்ற பகுதிகளிலே வெப்பம் அதிகமானதாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். வெப்பத்தினுடைய அந்த அளவை கணிக்கிறார்கள். கணித்து இந்த பகுதியில் மிகவும் கடுமையாக இருக்கிறது. 12 மணி முதல் 3 மணி வரை 4 மணி வரை யாரும் வெளியில் செல்லாதீர்கள் என்று ஒரு அவேர்னஸ், அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அதிகமாக நீர் ஆகாரங்களை அருந்துங்கள். தேநீர் குடிக்காதீர்கள். நீர் ஆகாரம், மோர், எலுமிச்சம் ஜூஸ், இது மாதிரியானவைகளை நீங்கள் அதிகம் அறிந்து கொண்டே இருங்கள். அதிலும் குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்கள் வெயிலில் செல்லவே கூடாது என்றெல்லாம் அறிவுறுத்தப்படுகிறது. அரசாங்கமும் அதை மிகவும் வலியுறுத்துகிறது. காரணம், வெப்பத்தினுடைய சூழ்நிலை, வெயிலினுடைய உக்கிரம், அதை தாங்குவதற்கான ஒரு போங்கு மனித உடலில் இல்லை என்றதின் காரணமாக அதன் காரணமாக உயிரிழப்புகள் கூட ஏற்படுகிறது. இந்த வெப்பத்தின் காரணமாக கூட ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப இந்த வெப்பம், இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற விழிப்புணர்வு எல்லாம் வந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதையும் தாண்டி நாமும் வெப்பத்தின் காரணமாக தங்களுடைய வீடுகளிலே பல மாற்றங்களை செய்து கொள்கிறோம். குளிர்ந்த நீரை தங்களுடைய முகட்டிலே ஊத்தி அதை குளிர்ச்சிப்படுத்துகிறார்கள். ஒரு ஃபேனுக்கு 2 ஃபேன் 3 ஃபேன் மின்விசிறிகளை வைத்து அவர்கள் தங்களுடைய அந்த வெப்பத்தை குறைத்துக் கொள்வதற்காக, வியர்வையை குறைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். படுத்தால் தூக்கம் வருவதில்லை, தரையெல்லாம் தண்ணீராக ஓடுகிறது, வியர்த்து கொட்டுகிறது என்று புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே,
வசதி வாய்ப்பு இருக்கின்றவர்கள் ஏர்கூலர் வாங்கி வைத்து அதிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிம்மதியான தூக்க வேண்டும் என்பதற்காக பல வழிகளில் போராடுகிறார்கள். இன்னும் அதிகப்படியாக ஏசி கூட மாட்டி வைத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப்ல கூட சமீபமாக ஒரு தகவல் கசிந்து கொண்டே வருகிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் ஏசி இல்லாமல் எந்த வீட்டிலும் இருக்க முடியாது என்று. பல நாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் மிகவும் ஏர்கூலர் இல்லாமல், ஏர் கண்டிஷன் இல்லாமல் அவர்களால் வாழ இயலாது என்ற ஒரு சூழ்நிலையில் வெப்பம் அந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. நமது இந்தியா போன்ற நாடுகளிலும் இது போன்றதொரு சூழ்நிலை ஏற்படும் என்று கணிக்கிறார்கள். கார்களில் கூட ஏசியை வைத்துக் கொண்டுதான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏசி சேராது. ஆனாலும் வெப்பத்தினுடைய தாக்கம் அது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது என்று அந்த வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான பல வழிகளை, பல முயற்சிகளை இந்த மனித சமூகம் கையாளுகிறது. ஆனாலும் அந்த வெப்பத்திலிருந்து தப்பித்ததா? ஏசி போட்டா சுகமாயிரும், நல்லா குளிர்ச்சி கிடைக்கும். பள்ளியில தொழுவிட்டு இருக்கிறோம், வெப்பம் ரொம்ப உக்கிரமா இருக்குது, முதுகுக்கு பின்னாடி பனியெல்லாம் அப்படியே நினைச்சு போயிருது, துவைச்சிட்டு அப்படியே போட்ட மாதிரி இருக்குது. சமீபத்துல இஃப்தார் விருது நடந்துச்சு. தர்கா பள்ளியில போய் தொழுகலான்னு போனேன், மகரிப் தொழுகைக்கு. அங்க ஏசி போட்டிருந்தாங்க. ஏசி போட்டிருக்கையிலேயே வேர்த்து கொட்டுது. ஏசி போட்டாலும் உயர்வையை பாதுகாக்கிறது யாரு? அல்லாஹ் தான் பாதுகாக்கும். ஏசி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் பாதுகாப்பு கிடைக்கிறது 100% இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பதில். ஆக பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக உலகத்துல இந்த உலகத்தினுடைய ஒரு சிறு துளி நரக நெருப்பிலிருந்து உண்டான ஒரே ஒரு துளிதான். நாம் எப்படி ஒரு மூச்சு விடுறோம், இழுத்து இப்படி கீழே ஒரு மூச்சு விடுறோம், இது மாதிரி நரக நெருப்பு, நரகம் அந்த நெருப்பை தாங்க இயலாமல் அல்லாட்ட அனுமதி கேட்குது, நான் ஒரு மூச்சு விட்டுக்கிறேனே அப்படின்னு. இப்ப அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்கிறான். அப்படி விடப்படுகின்ற ஒரு மூச்சு அது ஒரு சூழ்நிலையில் கோடையாக, வெப்பமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரே ஒரு மூச்சு காற்று, நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று தான் இந்த வெப்பம். உலகளாவில் இருக்கக்கூடிய அனைத்து வெப்பமும் ஒரே ஒரு மூச்சு காற்று, 70ல் 1 ஒரு துளி என்பதாக ஹதீஸ் நமக்கு வர்ணிக்கிறது. இந்த வெப்பத்தையே நம்மால் தாங்க இயலவில்லை, இந்த மூச்சு காற்றையே நம்மால் தாங்க இயலவில்லை. இதை தடுத்துக் கொள்வதற்கு, இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பல வழிகளை இந்த மனிதன் கையாளுகிறார். இப்ப நரக நெருப்பு எந்த அளவிற்கு இருக்கும்? நெருப்பு இருக்குது, எரியுது, பக்கத்துல போக முடியுமா? முடியாது. இந்த நெருப்பை நம்மளால தாங்க முடியல. இது எல்லாமே சிந்திக்கணும், கவனிக்கணும். ஒரே ஒரு மூச்சு காற்று, 70ல் 1, இன்னும் 69 பங்கு இருக்குது நெருப்பினுடைய உக்கிரம். அதை எப்படி நாம் தாங்குவோம்? நரகத்தினுடைய நெருப்பை எப்படி நாம் தாங்க போகிறோம்? இந்த சாதாரண ஒரு நெருப்புக்காக பல வழிகளில் போராடுகின்ற மனிதன் நரக நெருப்பை விட்டு நம்மையும் நம் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறானா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பெரும்பான்மையான பதில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்று உலகில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பெல்லாம், இந்த வெப்பமெல்லாம், இந்த சூடு எல்லாமே நாளை மறுமையிலே நாம் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்வதற்கானது. ஆனால் உணர்ச்சி பெற்றோமா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹ் குர்ஆன்ல நீங்களும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக்கங்க, உங்கள் குடும்பத்தையும் பாதுகாருங்கள் என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் காலடியிலே சுவனம் இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தாயின் காலடியிலே சுவனம் இருக்கிறது. எப்படி சுவனம் கிடைக்கும்? தாயின் காலடியில தாய்க்கு பணிவிடை செய்யணும், தாய்க்கு ஹிதுமத் செய்யணும், அதனால் சுவனம் கிடைக்கும் என்று விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. தாய் சுவனத்திற்கு அழைத்து செல்பவளாக இருக்க வேண்டும். தாய் முன்னாடி நடந்து போக அந்த காலடியிலேயே பிள்ளை சுவனத்திற்கு வரணும். தாய போல பிள்ளை, நூலை போல சேலை, தாய போல பிள்ளை என்று சொல்வார்கள். தாய் எப்படி இருக்கிறாளோ, தாய் தொழுபவளாக இருந்தால் தன் பிள்ளையும் பக்கத்துல வச்சு தொழு அப்படின்னு சொல்லுவா.
அந்த பிள்ளை தொழுகும். அந்த தாயினுடைய காலடியில சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று தாய்களிடத்திலே ஈமான் இருக்கிறதா? தாயிடத்திலே இஸ்லாம் இருக்கிறதா? தாயிடத்திலே இஸ்லாமிய விழிப்புணர்வு இருக்கிறதா? தந்தை சுவன வாயில்களின் முதல் வாயில் என்றார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவன வாயில்களில, சுவனத்து கதவுல முதல் கதவு தந்தை. தந்தை தான் ரோல் மாடல். இல்லத்திலிருந்து இஸ்லாம் துவங்க வேண்டும், இல்லத்திலிருந்து ஈமான் வெளிப்பட வேண்டும். இல்லத்தில் வெளிப்படவில்லை என்று சொன்னால், தந்தை சுவனத்திற்கான கதவை காட்டவில்லை என்று சொன்னால், தானும் தொழுகைக்கு வரணும், தன் பிள்ளையையும் அழைத்து வர வேண்டும். கோடை காலம், விடுமுறை நாட்கள் வீணாக போய் கொண்டிருக்கிறது. எப்படி இதிலிருந்து பாதுகாப்பது? எந்த தந்தையாவது யோசித்தார்களா? யோசித்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக நாமும் தொழுகைக்கு வரணும், நம்ம பிள்ளையையும் மஸ்ஜிதிற்கு அழைத்து வர வேண்டும், மஸ்ஜிதுக்கு தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இவர் சுவனத்தின் வாயிலின் முதல் வாயிலாக இருப்பார், இவர் சுவனத்தை காட்டக்கூடியவராக இருப்பார், நரக நெருப்பிலிருந்து நாளை நமது பிள்ளைகளை பாதுகாப்பவராக இருப்பார். உலகத்தினுடைய ஒரு சிறு துளி, ஒரு துரும்பு நெருப்பு, வெப்பம், அதிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியவில்லை. பல வழிகளில் முயற்சி செய்கிறோம். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்தோம்? கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலக நெருப்பு நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்துகிறது. உணர்ந்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், உணர்ந்தவர்கள் அறிவாளி, உணர்ந்தவர்கள் வெற்றியாளர்கள், உணர்ந்தவர்கள் சுவனவாதிகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குளிப்பதற்காக குளியலறைக்கு வர்றாங்க. குளியலறை மேல முகடு இல்லாம திறந்த வெளியா இருக்கு. இப்ப குளியலையில நிக்கிறாங்க, அந்த வெப்பம் மேல படுது, அந்த வெப்பத்தை தாங்க முடியல. இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு கடுமையான வெப்பமாக இருக்கிறது என்று யோசிக்கின்ற நேரத்தில ஒரு அசரி வருகிறது. என்ன அபா யஸீதுல் பிஸ்தாமி, இந்த வெப்பத்தை உன்னால் தாங்க இயலவில்லையா? பிறகு எப்படி நீ நரக நெருப்பை தாங்குவாய் என்ற அந்த அசரி கேட்டது. அவர்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களாக அவர்கள் இந்த உலக நெருப்பின் மூலம் நாம் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டும், நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்பது வரலாறு. ஆக பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூச்சு காற்று, அந்த நரகத்தினுடைய ஒரு துளி மூச்சு காற்றான இந்த வெப்பத்தை தாங்க இயலாதவர்கள் நாளைக்கு நம்ம பிள்ளை நரகத்துக்கு போயிட்டா எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்களே. இன்றைய உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? குர்ஆனை ஏந்த வேண்டிய சமூகம், குர்ஆனை கையில் பிடிக்க வேண்டிய சமூகம் இன்று செல்போனை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. செல்போன் இல்லாம, வீடியோ கேம் இல்லாம, டிவியினுடைய ரிமோட் இல்லாம நமது குழந்தைகளினுடைய வாழ்க்கை நகருவதில்லை. ஒரே ஒரு மணி நேரம் உங்க பிள்ளைகிட்ட இருந்து செல்போனை பிடுங்கி வைங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, செல்போன் இல்லாம என் புள்ள இருக்க மாட்டதுங்க, செல்போன் இல்லாம பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிட்டது, கோபப்படுகிறது, கிடைக்கிறதையெல்லாம் தூக்கி எறிது, செல்போன் தரலன்னு. இன்னைக்கு குழந்தைகளினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு அவர்கள் செல்போனை பிரியப்படுகிறார்களோ, லைக் செய்கிறார்களோ, குர்ஆனை அந்த அளவுக்கு பிரியப்படுவதில்லை. குர்ஆனை நமது குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், குர்ஆனிய இல்மை நமது குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். குழந்தை சினிமா பாடல் படிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். என் பிள்ளை எவ்வளவு அற்புதமாக அழகாக படிக்கிறது என்று அதை ரீல்ஸாகவும் பதிவிடுகிறோம். அதற்கு எத்தனை லைக் வருதுன்னு பார்க்கிறோம். நரகத்துக்கு போறதுக்கு அத்தனை பேரு சாட்சி சொல்றாங்கிறத மறந்துடுறோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக நமது பிள்ளை குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனிய இல்மை கற்க வேண்டும். இன்னைக்கு அந்த இல்மை புறந்தள்ளியதனுடைய விளைவு, சமூகத்தினுடைய வீழ்ச்சி இரண்டு விஷயங்களில் இருப்பதாக அல்லாமா மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. சமூகத்தினுடைய வீழ்ச்சி ரெண்டு விஷயத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக ஒற்றுமையின்மை, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினை. 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இணைய வேண்டிய இடத்துல இணையணும். இல்லன்னு சொன்னா நாடு ஊரு எல்லாம் சின்ன பின்னமாயிரும். கணவன் மனைவியாக பயணிக்கிறோம், அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு, சகஜம். அதுதான் ஊடலினுடைய ரகசியம் என்பதாக சொல்கிறார்கள். எனவே சில கோபம் வர வேண்டும், தாபம் வர வேண்டும், பிறகு அந்த கோபம் அன்பாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இல்லத்திலே, குடும்ப உறவிலே ஜெயிப்பதற்கான வழிவகை அது. குடும்பம் வாழ்க்கை வெற்றி அடையும். இல்ல அவள்கிட்ட சண்டை போட்டேன், நான் பேசவே மாட்டேன்னு இருந்தாலும் சொன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நரகமா இருக்கும். அந்த குடும்பம் நரகத்தினுடைய ஒருபடி மேல இருக்கும், நிம்மதி இருக்காது. வீடுனா பைத்துனா சுக்கூன் மஸ்கன், நிம்மதி அளிக்கும் இடம்.
மனைவி அங்க சரியில்லைன்னு சொன்னா நிம்மதி இருக்காது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இப்ப ஊருல பிரச்சனை ஏற்பட்டா, ஊருல குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் குழப்பங்கள் இருக்கும். பெரிய பெரிய அறிஞர்களுடைய காலத்திலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய காலத்திலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே பல மார்க்க சட்டங்களை பற்றி விவாதம் செய்வார்கள், கடுமையாக வாதங்களை எடுத்து வைப்பார்கள். அந்த மஜ்லிஸ் முடிவடைந்ததற்கு பின்பு அன்பாக பண்பாக அவர்கள் அப்படியே ஒன்றிணைந்து விடுவார்கள். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சுய வரட்டு கௌரவத்திற்காக நான் எப்படி இறங்கி போறதுங்கிற மிக அந்த பெருமையினுடைய உச்சகட்டமாக இறங்காமையே இருப்பது ஒற்றுமையின்மையினுடைய வெளிப்பாடு. சமூகம் சீரழிவதற்கான முதல் படி அதுதான் ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம். சமூகம் சீரழிந்து சின்னாபின்னமாக போய் நாசமாய் போய்விடுவதற்கு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி இரண்டு விஷயங்களில் இருப்பதாக மஹமூதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதில் ஒன்று ஒற்றுமையின்மை, இரண்டாவது குர்ஆனை கைவிடுதல். இன்று எப்படி இருக்குது சமூகம் யோசிச்சு பாருங்க. மதரசாக்கள் நடத்தப்படுகிறது, ஆங்காங்கே மஸ்ஜிதுகள் உருவாகி விட்டது. பள்ளிக்கு வாங்க, மதரசாவுக்கு வாங்க என்று அழைப்பு விடப்படுகிறது. நிறைய உலக கல்வியின் மோகம் மிகைத்ததின் காரணமாக மதரசாக்களே தங்களை மாற்றிக் கொண்டு விட்டது. உலக கல்வியில் சேர்த்து தர்றோம், வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க, கூவி கூவி அழைக்கிறாங்க. ஆனால் அந்த தீனுடைய கல்வியை, மார்க்க கல்வியை தேடுபவர்கள் எத்தனை பேர்? பேரன்பிற்குரியவர்களே, இலவசமா கிடைக்குங்கிறதுனால அதனுடைய மதிப்பு தெரிய மாட்டேது. இலவசமா கிடைக்குதுங்கிறதுனால மதிப்பு தெரியல. எதுவெல்லாம் உன்னதமானதாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் முக்கியமானதாக மனிதனுடைய வெற்றிக்காக உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுவெல்லாம் இலவசம்தான். நாம் தான் அதை வினையாக்கி கொண்டோம். பேரன்பிற்குரியவர்களே, தங்க இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியும், ஆனா அதை அத்தியாவசியமாக்கிட்டோம். அதெல்லாம் விலை உயர்ந்து கிடக்கிறது. தங்க இல்லைன்னா மூத்தா பெறுவாரா? கிடையாது. சுவாசிப்பதற்கான காற்று இல்லாம ஒருத்தர் கூட வாழ முடியாது. அல்லாஹ் அதை இலவசமாக்கி வச்சிருக்கிறான், இலகுவா கிடைக்குது. சக்கராத்துல இருக்கிறவரு, மௌத்தை நோக்கி இருக்கிறவருக்கு தான் அந்த காற்றினுடைய அருமை விளங்கும். எவ்வளவு அதற்காக மெனக்கெடுகிறோம் யோசித்து பாருங்களேன். சுவாசிக்க முடியல, அவருக்கு ஆக்சிஜன் வைக்கப்படுகிறது. அந்த காற்றினுடைய அது இலவசமா இருக்குது, ஆனா அது இல்லைன்னா உயிரே வாழ முடியாது. அல்லாஹ் அதை கிஃப்டா கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய நியமத்து. இப்படி நீங்க எதுவெல்லாம் விலை உயர்ந்து கிடக்கிறதோ அதிலெல்லாம் உயிர் வாழ்வதற்கான அமைப்பு அல்ல, அதுவெல்லாம் உயிர் வாழ்வதற்கான காரணிகள் அல்ல, மனித வாழ்க்கையை பண்படுத்துவதற்கான வழிவகைகள் அல்ல. ஆனால் தண்ணீர், அதுவும் அல்லாஹ் கிஃப்டா கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நாம நம்முடைய தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி தண்ணியை விற்பனைக்கு ஆக்கிட்டோம், அது ஒரு வியாபார பொருள் ஆக்கிட்டோம். அப்படி ஆனாலும் அல்லாஹ் அதை கிஃப்டா கொடுத்திருக்கிறான். நாம புலங்கிறமே எல்லா தண்ணியுமே விலைக்கு வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய நிலைப்பாடு என்ன? பல வெளிநாடுகள்ல இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனுடைய விளைவு அவர்கள் தங்களுடைய தேவையை கூட நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் தண்ணியின் மூலமாக. இது நாம் தேடிக்கொண்டது. ஆனா அல்லாஹ் தண்ணிய நியமத்தா கொடுத்திருக்கிறான். தண்ணிங்கிறது இருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அதனாலதான் கோடை காலத்துல எல்லாம் பார்த்தா நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் எல்லாம் ஏற்படுத்துறாங்க. உண்மையிலேயே இந்த காலத்துல செய்ய வேண்டிய தர்மங்கள்ல ஆக சிறந்த தர்மம் தண்ணீர் தர்மம். பறவைகள் எல்லாம், சில உயிரினங்கள் எல்லாம் நீருக்காக கஷ்டப்படுகிறது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜக்குல, ஒரு சின்ன பாத்திரத்துல காக்கைக்காக குருவிக்காக தண்ணீர் வைக்க வேண்டும். அது ஆகப்பெரிய நல்ல ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக சுவனம் சென்ற வரலாற்றின் வழியில் வந்தவர்கள் தான் நாம். அன்பிற்குரியவர்களே, இந்த கோடை காலத்துல தண்ணீர் தர்மம் இருக்கிறது, தண்ணீருக்காக நாம் தர்மம் செய்வது இருக்கிறதே ஆக உன்னதமானது. இதுவெல்லாம் மஸ்ஜிதுகளிலே, மதரசாக்களில் தான் கற்றுத்தரப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாம்னா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் மார்க்கத்தினுடைய அருமையை உணர்ந்திருந்தார்கள். 7 வயசுல குர்ஆனை மனனம் செய்தார்கள். 7 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சிருந்தாங்க. 10 வயசுல மாலிக் இப்னு முஅத்தான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸ் கிதாபையே படித்து கற்று தேறி இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க குர்ஆன் ஓத கூட தெரியல, அலீஃப்ங்கிற எழுத்து கூட தெரியாத 10 வயது பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே நேரத்துல பேசுவதற்கு முன்பே, வாயை திறப்பதற்கு முன்பே பிரிகேஜியில கொண்டு போய் விடக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்சம் நாம் நம்மை யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். குர்ஆனை கைவிடுவோமேயானால் வாழ்க்கையினுடைய, சமூகத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஓய்வு காலங்களை நாம் பயன்படுத்த வேண்டும், வீணாக கழித்து விடக்கூடாது. கோடை விடுமுறை அதை பயனுள்ள
பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். குர்ஆன் ஓதி மறந்த பிள்ளைகளுக்கு அதை ஓதுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி அதை நாம் பயன்படுத்துவோமேயானால் உண்மையிலேயே நாம் வெற்றியாளர்கள் ஆகிவிடுவோம். பேரன்பிற்குரியவர்களே, குர்ஆன் இந்த சமூகத்தினுடைய நன்மையும் தீமையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. சமூகத்தினுடைய நன்மையும் தீமையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. இந்த சமூகத்தினுடைய ஆகப்பெரிய நன்மையாக எது இருந்தது என்று சொன்னால், மஸ்ஜிதில் கிடக்கக்கூடிய ஒரு அசுத்தத்தை நீக்கியது ஆகப்பெரிய நன்மையாக எனக்கு காட்டப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனை மனனம் செய்து, ஒரு சூறாவை மனனம் செய்து அதை மறந்து விடுவது ஆகப்பெரிய தீமையாக எனக்கு எடுத்து காட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு குழந்தைங்களை மதரசாவுக்கு அனுப்புறோம். 8th போறான், 9th போறான், 10th போறான். இப்படி அவனுடைய ஸ்கூல் படிப்பு மேல போக போக குர்ஆன் கீழே போய்கிட்டே இருக்கு. அடுத்து அவன் குர்ஆனை தூக்கி கூட பாக்குறது இல்ல. அவன் காலேஜுக்கு போகையில குர்ஆன் ஓதுப்பான்னு சொன்னா மறந்துடுச்சு அஜரத்து அப்படின்னு சொல்றான். மறந்துடுச்சுன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய கடினம், எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம். ஆக ஓய்வு காலங்களை, விடுமுறை காலங்களை நாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக பேரருளாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்க்கை ஜெயம் பெறுவதற்கு, அந்த வாழ்க்கை சுபிட்சமாகுவதற்கான வழிகளையும் இஸ்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே பரக்கத்து வேணும்னு கேட்கிறோம். எல்லாருமே பரக்கத்து வேணும். பரக்கத்து இல்லாம எதுவும் கிடையாது. கடையில பரக்கத்து வேணும், வியாபாரத்துல பரக்கத்து வேணும், குழந்தைகள்ல பரக்கத்து வேணும், எல்லாத்துலயும் பரக்கத்து பயம். பரக்கத்து பரக்கத்துனா எது? பரக்கத்தினுடைய நிரப்பத்தை எப்படி புரிந்து கொள்வது? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவருக்கும் திருமணமானது. அபூ தல்ஹா ஒரு வியாபார வேலை நிமித்தமாக வெளியூர் போயிட்டாங்க. இப்போ உம்மு சுலைம் வீட்டுல இருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டிருந்த குழந்தை இறந்து போச்சு. நோய்வாய்ப்பட்டிருந்த குழந்தை இறந்து போச்சு. வெளியில போயிட்டு வர்றவங்க இப்ப சொன்னாங்க, உம்மு சுலைம், என் கணவர் வருவாரு, நீங்க என் குழந்தை இறந்து போன தகவலை சொல்லிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் நேரம் பார்த்து சொல்லிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபூ தல்ஹா வந்தாங்க. வந்த கணவனை மனைவி கவனிக்கிறாங்க, உணவு கொடுக்கறாங்க. இரவு நீண்ட நாள் வெளியில போயிட்டு வர்றாங்க. இப்ப இரவு மனைவியினுடைய தேவையும் நிறைவேற்றுகிறார்கள். இப்ப நிறைவேற்றிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்காக அபூ தல்ஹா எந்திரிக்கிறான். எந்திரிச்சு இப்ப ஃபஜ்ர் தொழுகை போலான்னு இருக்கேட இப்ப சொன்னாங்க, ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு பொருளை அமானிதமா கொடுத்தாரு. அந்த அமானிதம் இரவல் கொடுத்தவர் வந்து கேட்டாரு, இப்ப அந்த பொருளை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னா, அமானிதமா கொடுத்ததுனா, இரவல் கொடுத்ததுனா கட்டாயம் என்ன செஞ்சிடணும், அதை நாம கொடுத்துடணும், அதுதான் முறை அப்படின்னு அவரு சொன்னாரு. இப்ப இவங்க சொன்னாங்க, அல்லாஹ் நமக்கு குழந்தைங்கிற செல்வத்தை அமானிதமா கொடுத்திருந்தான், இப்ப எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் குழந்தைய அமானிதமா கொடுத்திருந்தான், இப்ப அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. குழந்தை இறந்து போய் இருந்திருக்குது, இரவுல மனைவியோட இருந்திருக்கிறோம், அப்ப ஏதோ தப்பு செஞ்சுட்டோமா, இப்படி மனைவி இப்படி செஞ்சுட்டாளேன்னு சொல்லி வேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த இரவுல பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த இரவுல பரக்கத் செய்யட்டும்னு துவா செஞ்சாங்க. காலங்கள் உருண்டோடுகிறது. அப்போது அங்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறார்கள் உம்மு சுலை. இப்ப அந்த குழந்தையை எடுத்து தன் மூத்த மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்து, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தூக்கி அஜ்வா பேரித்தம்பழத்தை வென்று அதனுடைய அந்த உமிழ் நீரோடு அதை அப்படியே தொட்டு என்ன செய்யறாங்க, குழந்தை பிறந்தா இதுதான் செய்யணும். மூத்தவர்கள், முன்னோர்கள், நல்ல அறிஞர்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து பேரிச்சம்பழத்தை மென்று அதை குழந்தையினுடைய நாவல வைக்க சொல்லி சொல்றாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான சுன்னத்துக்கள் எல்லாம் இல்லாமல் போயிருச்சு. குழந்தை பிறந்த உடனே எதையும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி 2-3 நாளைக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சு ஷைத்தானை எல்லாம் அது காதுல ஊதி அல்லாஹு அக்பருங்கிறதெல்லாம் ஊதாம இன்னைக்கு இப்படித்தான் குழந்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மிகப்பெரிய ஒரு முசீபத்து. பிறக்கையிலேயே முசீபத்தோட தான் குழந்தை பிறக்குது. அல்லாஹ் இது மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்ப அப்படி கொடுக்குறாங்க. உம்மு சுலைமுடைய குழந்தையான்னு சொல்லி அல்லாஹ் இந்த குழந்தைக்கு பரக்கத் செய்வானாக துவா செஞ்சாங்க. காலங்கள் உருண்டோடுகிறது. அந்த குழந்தைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அந்த அப்துல்லாங்கிற அந்த குழந்தை அது அதனுடைய கருத்தரிக்கும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுக்கு பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. குழந்தை பிறந்ததையும் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அந்த குழந்தைக்கு 9 குழந்தைகள் பிறந்தது. பிற்காலத்துல 9மே ஹாஃபிலாக இருந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்ப பரக்கத்துனா என்ன? குர்ஆனிய இல்மை கற்றிருக்க வேண்டும், குர்ஆனிய இல்மை மனனம் செய்திருக்க வேண்டும், அதுதான் பரக்கத். குர்ஆனை ஓத தெரியலையா, அந்த குழந்தை பரக்கத் இல்லாதது. குர்ஆனிய அடிச்சுவட்டுல அந்த குழந்தை இல்லையா, நீ எவ்வளவு பெரிய அறிஞராக கூட உருவாகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், இன்னும் அதை தாண்டி மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகலாம். ஆனால் குர்ஆன் இல்லை என்று சொன்னால் எல்லாம் ஜீரோ தான்.
குர்ஆனோடு குர்ஆனிய இல்மோடு நீ விஞ்ஞானியாகி இருந்தால் அது மிகப்பெரிய உன்னத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லும். இன்னைக்கு குர்ஆனை கால்ல போட்டுட்டு மத்த எல்லாத்தையும் தூக்கி நாம தலையில வச்சிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனிய இல்மு தான் பரக்கத். அந்த இல்மின் மூலம் கிடைக்கின்ற அத்துணையும் பரக்கத். அல்லாஹ் அப்படி பரக்கத்தான வாழ்வை நம் குழந்தைகளுக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.